ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோட அசிஸ்டண்ட்டு ஹீரோவுக்கு கை காலெல்லாம் அப்படியே பிடிச்சி விட்டுட்டு இருக்கான். எல்லாம் ஒன்னால தான்டா, உன் பேச்சு கேட்டதுனால தான் எனக்கு இந்த அளவு வலி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் மேலே மொத்த பழியை தூக்கி ஹீரோ போட்டுறான். அசிஸ்டண்ட்டோ, பாஸ் நான் சொன்ன மாதிரி கேட்டிங்களா இல்லையா? ஹீரோ, நான் கேட்டேன்டா, எல்லாத்தையும் பண்ணேன், நீ சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் சரியாக பண்ணேன், எப்படி சொதப்புச்சுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். உடனே அசிஸ்டண்ட்டோ, பாஸ் நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க, ஹீரோயினோ தற்காப்பு கலை மாஸ்டர், அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க பக்கத்தில் போய் நெருங்க முடியுமா என்ன? நான் கொடுக்குற ஐடியாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோவும் சரி ஐடியா தானே சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறான். பாஸ், யாருக்காவது நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு இருந்தது அப்படின்னா அவங்க நம்ம, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளை பார்த்த மாதிரி தான் அவங்களோட கால் நேராக இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்மளுக்கும் அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோவோ அசிஸ்டண்ட்டோட காலை பார்க்குறான். அசிஸ்டண்ட்டோ, பாஸ் பாஸ் நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது, நீங்கள் என்னோட பாஸ், ஒரு மரியாதையின் காரணமாக தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறான். ஃப்ரெண்டுக்காரனும் அந்த குழந்தையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரன் அந்த குழந்தைகிட்ட கேட்குறான், டே குட்டி பையா, உனக்கு அப்பா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நாசுக்கா அப்படியே கேட்குறான். ஏன்னா பையன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதனால தான் அந்த குழந்தைகிட்டே இவன் கேட்குறான். அந்த குழந்தையும் அதான் ஆல்ரெடி எல்லாம் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அதிர்ச்சியாகி, யாரடா நீ சொல்கிற அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். வேற யாரை சொல்லுவேன், எல்லாம் ஹீரோவை தான். ஹீரோவோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க எனக்காக ஸ்கூலே வாங்கிட்டாங்க, என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, அன்பாக பார்த்துக்கிறாங்க, அக்கறையாக பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்த பேசிகிட்டே இருக்குது. உடனே ஃப்ரெண்டுக்காரனும் போதும் போதும் நிறுத்து, என்னை பார்த்தா உனக்கு எப்படிரா தெரியுது, நானும் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான். உடனே அந்த குழந்தையோ, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீங்கள் எப்போவுமே எங்கள் கூட இருக்கவே மாட்டீங்களே, அடிக்கடி வெளியூர்லாம் போயிடுறீங்க, அப்படி இருக்கும்போது ஹீரோ தான் எப்போவுமே எங்கள் கூடவே இருக்கான், அதனால தான் ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் ஹீரோயின் அப்படி புலம்பிகிட்டே வரா. இவனுக்கு எதுக்கு இவ்வளோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இவன் என்ன அப்படி பண்ணி கிழிச்சான் வெட்டி பைய அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டே வரா. ஹீரோ கிட்ட கொண்டு வந்து இந்த கிஃப்டெல்லாம் தரான். ஹீரோவோ, என்னது இது இவ்வளோ கிஃப்ட்டு, அதுவும் எனக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோயினியும், ஆமாம் ஆமாம், எல்லாம் உன்னோட ஃபேன்ஸ் தான் உன்னோட அழகில் மயங்கி உனக்காக ஹாலிடே கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, எனக்கெல்லாம் இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினியே ஒரு கப் எடுத்து கொடுத்துட்டு, இது குட்டி பையனோட அம்மா உனக்காக கொடுத்த கிஃப்ட்டு, அதாவது இவ தான் ஹீரோக்காக கிஃப்ட் கொடுத்துருப்பா, அதை தான் அப்படி சுற்றி வளைச்சி சொல்கிறா. ஹீரோவோ அதை கேட்ட உடனே, எனக்கு இந்த கிஃப்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போயிடுறான். அசிஸ்டண்ட்டோ மீதி இருக்க கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறான். ஹீரோயினியோ, இவனுக்கு என்னாச்சு, நான் என்ன அப்படி சொல்லிட்டேன் இவ்வளோ சந்தோஷமாக போகிறான் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அசிஸ்டண்ட்டோ, ஓ அதுவா, அது லவ் மேட்ரு அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயினியோ, என்னது லவ் மேட்ரா, ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோயின் பையன் கூட உட்காந்து விளையாண்டுட்டே இருப்பா. ஹீரோ கரெக்டாக வரான். ஹீரோயினி பக்கத்தில் நிற்கிறான். ஹீரோ கூப்பிடும்போது ஹீரோயின் இப்படி திரும்பும்போது அவக்கால் யாரை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த சைடு கூப்பிடலான்னு போகும்போது அந்த குட்டி பையனும், அம்மா எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினியும் இந்த பக்கம் திரும்பிடுறா. ஹீரோவும் வந்து முன்னாடியே நிற்கிறான். இவன் இந்த பக்கம் திரும்பிடுறா. ஹீரோவுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது, என்னடா இது போட்ட இந்த பிளானும் ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஹீரோவும் அசிஸ்டன்ட் கிட்ட அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அசிஸ்டண்ட்டோ பார்த்துட்டு, என்ன பாஸ், நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சீங்க, பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா என்ன, அவங்க மனசில் நீங்கள் தானே இருக்கீங்க, தெரிஞ்சிச்சா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோவோ, என்னடா நீ வழக்கம் போல தான் எல்லாமே சொதப்பிருச்சு, எனக்கு தெரிஞ்சு உன்னை நான் நம்பியிருக்கவே கூடாது, அதனால தான் எல்லாமே இப்படி சொதப்பிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். உடனே அசிஸ்டண்ட்டோ, பாஸ் பாஸ், நான் கரெக்டாக தான் அந்த பிளானை சொன்னேன், நீங்கள் தான் அதை சரியாக யூஸ் பண்ணிக்கவே இல்லை, இல்லை மொத்த பழியை தூக்கி என் மேலே போடுறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். உடனே ஹீரோவோ, இதெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அசிஸ்டண்ட்டோ, கரெக்டாக எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோ ஹீரோயின் அந்த குட்டி பையன் உட்காந்துருக்கான். அம்மா ஸ்கூலில் ஃபேமிலி ஃபோட்டோ கேட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயினியும், என்னடா இது புதுசாக ஃபேமிலி ஃபோட்டோலாம் கேட்குறாங்க, இது ஒன்றும் சரியில்லையே, இது ஹீரோவோட பிளானாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோவோ அதுக்கு தகுந்த மாதிரி, ஆமாம் ஆமாம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோயினும், நம்ம வேணா ஃப்ரெண்டுக்காரன் கூட சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறா.
ஹீரோவுக்கு உடனே கோவம் வந்துடுது. என்ன நீ நம்ம ஃபேமிலி பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடானா 3வது மனுஷங்களை பற்றி பேசிகிட்டு இருக்க? இவன் என்னோட ரத்தம், QA ஃபேமிலி, புரியுதா உனக்கு? சித்தப்பா அப்படின்றது அப்பா மாதிரி அப்படின்னு இருக்கும்போது நான் ஃபேமிலி ஃபோட்டோவில் இருக்கக்கூடாதா? அம்மா ஸ்தானத்தில் நீ நில்லு, அப்பா ஸ்தானத்தில் நான் நிற்கிறேன், நம்ம குடும்பமாக சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நைஸாக ஒரு பிட்டை போடுறான். ஹீரோயினுக்கு நல்லா புரிஞ்சிருது. ஆஹா, இவனோட வேலையாக தான் இருக்குமோ இதெல்லாம். ஹீரோயினியும் சரி அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறா. 3 பேரும் சேர்ந்து அழகழகாக ஃபோட்டோவாக எடுத்துகிட்டே இருக்காங்க. திடீர்னு மழை வந்துடுது. அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நான் என்னடான்னா ஒரு பெரிய பிளானே போட்டு வச்சுருந்தேன், எல்லாமே சொதப்பிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். உடனே ஹீரோவோ, நீ ஏன்பா ஃபீல் பண்ணுற, உனக்கு என்ன இப்போ ஃபோட்டோ தானே எடுக்கணும், நீ ஆசைப்பட்ட மாதிரி வா ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வீட்லேயே அந்த குட்டி பையன் ஃபைடர் மேன் மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பான். அதே மாதிரி கெட்டப்பெல்லாம் போட்டு ஹீரோ இந்த பக்கம் பிடிச்சிக்கிறான், ஹீரோயினி அந்த பக்கம் பிடிச்சிக்கிறா. விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து அப்படியே தள்ளுறாங்க. ஹீரோயினிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ மேலே லவ் வர ஆரம்பிச்சிருது. பரவாயில்லையே, இவன் இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறா. எடுத்து அந்த ஃபோட்டோவை வச்சு ஹீரோவும் அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் கரெக்டாக வந்துடுறா. என்ன மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்க்குறா. இந்த ஃபோட்டோவை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த, இந்த ஃபோட்டோவும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது, நான் இதே ஸ்கூலில் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி இவளும் சொல்லிடுறா. ஹீரோவோ, பரவாயில்ல விடு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே கொடு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே ஹீரோயினியோ, இல்லை இந்த ஃபோட்டோவும் நல்லா தான் இருக்குது பார்க்க, நான் இதே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஆஹா, இவன் நம்மளுக்கு ஓகே சொல்லிட்டாடா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்போது ஹீரோ சொல்கிறான், அந்த ஃபோட்டோ உங்ககிட்ட தானே இருக்குது, திரும்ப என்கிட்டே தந்துரு அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே ஹீரோயினியும், நான் எதுக்கு தரணும், அந்த ஃபோட்டோ பத்திரமா என்கிட்டே இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோக்காக தானே நீ பேரண்ட்ஸ் மீட்டிங்கே ரெடி பண்ண, ஸ்கூலில் இதை கேட்டதா சொன்ன. உடனே ஹீரோவும், இல்லை நான் இதை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயினியும், என்ன உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன, நீ தான் இந்த வேலையை பார்த்துருப்ப, உன் முகத்தை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோவும், சரி விடு, நம்ம எப்பவும் போல் சோன் பேப்பர் சீசர் போட்டு பார்க்கலாம், இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்ககிட்டே இந்த ஃபோட்டோ இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயினியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு டைம் ஹீரோயினி தான் ஜெயிச்சிட்றா, செகண்ட் டைமும் ஹீரோயினியே ஜெயிச்சிட்றா. ஹீரோவோ, சரி விடு, நீ அந்த ஃபோட்டோ வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயினியும், டே இதை வச்சு நீ குழந்தைய உன் கஸ்டடிக்கு இழுக்கலான்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. உடனே ஹீரோவோ, சேச்சே அந்த மாதிரிலாம் இல்லை, இந்த பேச்சில் கஸ்டடின்ற பேச்சே வேணாம், அதை தவிர உனக்கு என்ன வேணால் கேளு, நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோவோ அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஹீரோயினியோ அப்படியே போய் ஹீரோவை அப்படியே கிஸ் பண்ணிடுறா. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு, அதாவது உன் பாஷையில் சொன்னோம் அப்படின்னா கோரிக்கை அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணிடுறா. ஹீரோவோ பதிலுக்கு கிஸ் பண்ணிடுறான். இதை எல்லாத்தையுமே ஃப்ரெண்டுக்காரன் பார்க்குறான். ஹீரோவும், சரி வா, பையன் வீட்டில் தனியாக இருப்பான், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.